இன்றைக்கி பார்க்க போகிற மூவி பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழை. இந்த வாழை வந்து கடையில் எல்லா இடத்துலையும் போய் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பழக்கடையில் நிறைய கிடைக்கும். ஸோ அதை வாங்கி சாப்பிட்றதும் ரொம்ப சுலபமானது தான். ஏன்னா காசு கொடுத்தா கிடைச்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வாழை அப்படின்றதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கும் அப்படின்றது வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமாவது நிறைய பேர் வந்து உணவுலாம் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உணவுக்காக நிறைய பேர் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றத இந்த படத்தில் நமக்கு நல்லாவும் தெளிவாகவும் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரான இந்த படத்துக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் தான். இந்த படத்தோட மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவு நாளில் ஸ்கூல் போகிற 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க லீவு நாள்லேயும் அவங்க கிராமத்தில் இருக்க ஆட்களும் சரி, வாழைக்காய் இது மொத்த தாரும் வந்து மொத்தமாக சேர்த்து லாரியில் ஏற்றி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். இதுதான் அவங்களோட வேலை. ஸோ இதான் படத்தோட ஒன்லைன். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 2 சின்ன பசங்க கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ சொல்லணும் அப்படின்றது பதில் இந்த பசங்களோட பேரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ரிவ்யூ சொல்கிறதே வேஸ்ட்டாக போய்டும். இந்த பசங்க பேர் சொல்லலாம். ஒருத்தரோட பேர் வந்து பொன்வேல், இன்னொருத்தர் பேர் வந்து ராகுல். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் தான் இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டரில் வந்து திடீர்னு யாராவது நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபோன் பண்ணால் கூட அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு தியேட்டரோட ஃபுல் ஃபோக்கஸும் நம்மளை ஃபுல் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த முழுக்க முழுக்க இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பசங்க தான். இந்த பசங்க வந்து நடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பசங்க நடிக்கவே தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தோட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தை பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பசங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த பசங்களுக்கு ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸில் இவங்க ஸ்கூலுக்கு போகிறதும், அவங்களோட வீக் டேஸ்லேயே லீவ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஏற்றிட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறதோ தான் இவங்களோட வேலை. ஸோ இதில் 2 பேருமே பார்த்திங்கன்னா, ஒருத்தர் நல்லா படிக்கிறவர், ஒருத்தர் வந்து கொஞ்சம் சுமாராக படிக்கிறவர். ஸோ ஃப்ரெண்ட்ஸுனாவே அப்படி தான் இருப்பாங்க எல்லா ஸ்கூல் டேஸ்லேயும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பழைய காலத்து கதையில் பசங்க இருக்கிறதுனால எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கார். ஒருத்தர் வந்து ரஜினி ஃபேன்ஸ், இன்னொருத்தர் கமல் ஃபேன்ஸ். ஸோ இப்படி தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குது. சில அங்கங்கே சண்டை சச்சரவுகள் வந்தாலும் 2 பேருமே விட்டு கொடுக்காம அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கூல் டேஸில் பண்ணுற கிளாஸ் ரூமில் பண்ணுற பல காமெடி வந்து மக்களை கண்டிப்பாக சிரிக்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டீச்சரும் பசங்களுக்கும் உள்ள காம்பினேஷன், அதாவது லவ்வுன்னு சொல்ல முடியாது, லவ்வுனே என்னன்னே தெரியாத ஒரு லவ், அப்படியேப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு சீன்ஸை வந்து ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க டீச்சருக்கும் பசங்களுக்கும் வந்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணவங்களோட நேம் வந்து நிகிலா விமல் அவர்கள். இவங்க ஆல்ரெடி இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் வந்து இவங்க நடித்தது இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா இவங்களுக்கும் அந்த பசங்களுக்கும் உள்ள காம்பினேஷன் படத்தில் இன்னும் சூப்பராக அமைஞ்சிருது தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கலையரசனுக்கும் திவ்யா துரைசாமி இவங்களுக்கும் வர லவ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டீச்சருக்கும் பசங்களுக்கும் உண்டான லவ். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் உண்டான லவ். ஸோ படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா காமெடியை கொடுத்துருக்காங்க, எமோஷனல் கொடுத்துருக்காங்க, லவ்வும் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் எல்லாத்துலேயுமே ஹிட்டு கொடுத்ததுனால தான் இந்த படம் சூப்பர் ஹிட்டாக வந்து இப்போ வரைக்கும் தேட்டரில் கிட்டத்தட்ட 2வது வாரம் ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ புக்கிங்கும் நிறைய ஆகிக்கிட்டே இருக்குது வீக்கெண்டு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமியோட ரோலை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம இப்போ குக் வித் கோமாளியில் வந்து ரீசெண்டாக அவங்களோட வாழை படத்தை ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ரியல் லைஃப் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படம் எடுத்திருக்கிறதாகவும் வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருப்பார். திவ்யா துரைசாமிக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிராமத்து ரோல்ன்றதுனால அவங்க கலரை வந்து கிராமத்து கலராக மாற்றத்துக்கு மேக்கப்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் முழுக்க வெயிலே தான் இருக்கணும். ஸோ வெயிலே இருந்தீங்கன்னா தான் அவங்க கலர் ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகும். அது மூலிமா இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு டைரக்டர் சொல்லவே அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி தயாரானதை வந்து இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ குக் வித் கோமாளியில் பார்த்த திவ்யாவுக்கும் படத்தில் இருக்க திவ்யாவுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு டைரக்டர். ஸோ திவ்யாவோட ஹார்ட் ஒர்க்கும் இந்த படத்தில் வந்து ரொம்பவும் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கு. கலையரசன் ரோலும் வந்து அப்பப்போ வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவரோட ரோலும் படத்தில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணுமோ அந்த அளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. படத்தில் பெருசாக ஃபைட் சீன் இல்லை, ஒரு சின்ன ஃபைட் சீன் தான் வரும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரியல் ஃபைட் சீன் மாதிரி தான் தெரியும். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி செலவில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு மேலே பணம் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் மக்கள் மனசில் இந்த படம் வந்து இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். பல கோடி மக்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான உதாரணத்தை வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமி அப்புறம் இந்த படத்தோட குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்த பையனோட அம்மாவாக நடிச்சிருந்தவங்க தான். ஸோ அவங்களோட எமோஷ்னல் கடைசியில் டெத்து சீனில் வருது பாருங்கள், சும்மா அப்படியே எல்லாருமே அழுதுருவாங்க அவங்கள பார்த்தோன்னே. ஏன்னா
அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக அவங்கள தவிர்த்து வேறு யாராவது நடிக்க அந்த இடத்துல போட்டிருந்தா, அத கண்டிப்பா சக்சஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்களா? அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பே கம்மி தாங்க. ஏன்னா, அவ்வளோ பக்காவா, அக்யூரேட்டா நடிச்சிருந்தாங்கங்க. ஸோ, இது வந்து நடிப்பு மாரியே வந்து யாராலயும் கணிக்கவே முடியாது. ஸோ, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்கிறது வந்து, இந்த படத்தில அவங்க அம்மா ரோல வந்து வேற லெவல்ல வைப்க்கு எடுத்துட்டு போய், வேற லெவல்ல நமக்கு ஒரு வீட்ல இருக்கிற அம்மாவோட பேசாதவங்க கூட பேசிருவாங்க. ஏன்னா, அந்த மாரி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ, படத்த பத்தி ரிவ்யூ நான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி அடுத்த ரிவ்யூல உங்கள வந்து சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.